தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். தேவையில்லாம குறுக்கு குறுக்கு கேள்வி கேட்காத. வலிமா சாப்பாடு கொடுங்க, சாப்பிடுவா. முடியாது, நான் சாப்பிட மாட்டேன். கனி கனி இப்ப நான் அவகிட்ட என்ன அட்வான்டேஜ் எடுத்துறேன்னு இப்படி நீ பேசிட்டு இருக்க? எனக்கு என் லிமிட் தெரியும். பாவம் புள்ள சாப்பிடாம கூட போகுது, அதுகிட்ட போய் கோவமா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, உனக்கு என்ன வேலை கொடுத்தனோ அந்த வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும். என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. உன் வேலைய பாக்குறியா? வலிமா கனி வருவா, நீங்க சாப்பாடு கொடுங்க. கனி இல்ல வீரா, அவ வந்து சாப்பிடுவா. வலிமா அதுக்காக என்ன இவனை ஊட்ட சொல்றீங்களா? நீ சாம்பார ஊத்து, அவ கிடக்குற. ஏய் வலிமா விடு வீரா, சாப்பிடணும்ல குழந்தை, விடு. ஏய் நான் சொல்லிட்டே இருக்கல வீரா. உன் புள்ளைய தூக்கிட்டுலாம் ஒன்னும் ஓடிட மாட்டேன். நான் யாருன்னு எந்த சிச்சுவேஷன்லயும் அவள்கிட்ட சொல்லவும் மாட்டேன். போதுமா? தங்கம், தங்கமயிலு, கனி பாப்பா. பாரு ரவுடி, நான் உன் கூட பேசுறதுக்கு எதுக்குதான் வீரா இப்படி கோவப்படுறாலும் தெரியல. வீராக்கு ஏன் உன்னை பிடிக்கவே இல்ல? உன்னை பார்த்தாலே டென்ஷன் ஆகுறா. இந்த உலகத்திலேயே அவளுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப சூழல் எல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. என் மேல அவளுக்கு கோவம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. கலகலன்னு பேசி நான் யார் கூட அது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. உனக்கு தெரியுமா, என்னை யாரும் தூக்கி கூட கொஞ்சினது இல்ல. நீதான் என் மேல பாசமா இருக்க. வீரா அது கூட தப்புன்னு சொல்றா. என் தாத்தா ரூமை விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறாரு. என் அப்பா என் கூட பேசவே மாட்டேங்கிறாரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜென்ட்ஸ் கூட பழகுறேன்னா அது நீதான் ரவுடி. அதுக்கு வீரா என் கூட சண்டை போடுறா. எல்லாம் சரியா இருந்திருந்தா என் அண்ணம்மா இந்த அளவுக்கு எங்கிற நிலைமை வந்திருக்காது. எல்லாம் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போம். சிலுவண்டு, அதான் நான் வந்துட்டேன்ல. இந்தா இங்க பார், உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? உங்க தாத்தாவை நீ லேசின்னு சொன்னல. ஆமா, அவரு லேசி தான். இல்ல, அவரை மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கரை நீ பார்த்திருக்கவே முடியாது. அவரு சும்மா பேய் மாதிரி வேலை பார்ப்பாரு. காலையில கடைக்கு போனா நைட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. அப்புறம் உங்க அப்பாவை பார்த்தா பயமா இருக்குன்னு சொன்னல. உங்க அப்பனை மாதிரி நல்லவனை எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ நல்லவன். அவனை பிடிக்காத ஆளே இருக்காதுன்னா பாத்துக்கோ. ஏன்? அப்படியே அப்படி ரூமுக்குள்ளே இருக்காங்க. எல்லாம் நேரம்தான். சீக்கிரமே அவங்க பழைய மாதிரி மாறிடுவாங்க. எனக்கும் அவங்களை இப்படி பார்க்க பிடிக்கல ரவுடி. நீ சொன்ன மாதிரி அவங்கள மாத்தணும் ரவுடி. நீ ஆசைப்பட்ட இல்ல, அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் மறு வேலையே பார்ப்பேன். இந்தா வாங்க. இப்ப நீ உடனே பணம் அனுப்புன்னு சொன்னா நான் என்ன மந்திரத்திலே அனுப்ப முடியும்? மந்திரம் எல்லாம் ஒண்ணும் போட வேணாம் வள்ளியக்கா, போன்லயே அனுப்பலாம். நீ இன்னும் கத்துக்கலையாக்கா? அதெல்லாம் கத்துதான் வச்சிருக்காங்க.
நீ ரொம்ப ஓவரா பேசாத. நான் அனுப்புறவை. ரொம்ப பேசுறா. 5ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டு என்ன பேச்சு இவ்வளவு எல்லாம் இருக்கு இன்னைக்கு. வீரா வீரா வீரா, இந்த மொபைல்ல இருந்து பணம் அனுப்புறது எப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடு. இந்த மங்க ரொம்ப ஓவரா பேசுறா, சொல்லிக் கொடு. வலிமா, கொஞ்ச நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருங்களேன். ஒரு முக்கியமான ஃபைல் பாத்துட்டு இருக்கேன். வலிமா, சாரி, உட்காருங்க. இப்படி உட்காருங்க. என்ன சொல்லி தரணும்? மங்க இருக்கால, ஆமா. அவ எனக்கு போன்ல இருந்து பணம் அனுப்ப தெரியலன்னு ரொம்ப கிண்டல் பண்றா. அவ்வளவுதானே? சரி, போனை கொடுங்க. வீரா, உனக்கு பணம் வந்திருக்கா பாரு. ஆமா. வலிமா, எனக்கு எதுக்கு 1,00,000 ரூபாய்? இந்த மங்க இருக்கால, அவகிட்ட சீட்டு போட்டு வச்சிருந்தேன். அத ஏன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டா. அத உனக்கு எப்படி அனுப்புறதுன்னு தெரியாமதான் அவகிட்ட கேட்டேன். வச்சுக்கோ. அதுக்கு எதுக்கு 1,00,000 ரூபாய் அனுப்பியிருக்கீங்க? ஏன் கலெக்டர் வீரா மேடம் வள்ளி அம்மா காசு கொடுத்தா வாங்க மாட்டீங்களோ? அப்படிலாம் எதுவும் கிடையாது வலிமா. தேங்க்யூ. வள்ளி வீராக்கு மட்டும் தானா? எனக்கு இல்லையா? உனக்கு இல்லாமலா? நாளைக்கே உனக்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதுலயும் 1,00,000 ரூபாய் போடலாமா? மேடம், மேடம். செல்வம், வாங்க வாங்க. இப்ப உங்களுக்கு டியூட்டி போட்டிருக்காங்களா? ஆமாம்மா, ஆமா. முத்து எங்க? முத்த வட்டாட்சி அலுவலகத்துல மாத்திட்டாங்கம்மா. ஓ, எங்க வேலைதான் இடம் மாறிட்டே இருக்குமே. முத்தண்ணே என்னை இங்க அனுப்பிவிட்டாருமா. எனக்கு இந்த வீடு பழக்கம் தானே, அதான் கிளம்பி வந்துட்டேன். அதுவும் கரெக்ட். செல்வனா, வணக்கம் மேடம். வாங்க செல்வனா. எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, நீங்க உங்க பேக் எல்லாம் மேல மாடி ரூம்லயே வச்சுக்கோங்க. இல்லம்மா, என் பழைய ரூம்லயே நான் தங்கிக்கிறேன். பழைய ரூமா? இல்ல, அங்க மாறன் பாடி கார்டும் அவரோட அசிஸ்டன்ட்டும் இருக்காங்க. பரவாயில்லைங்க மேடம், நான் அவங்களோட சேர்ந்து இருந்துக்கிறேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு 100. காலம் வரும் வேலையில காத்திருப்பேன் பொன்மையிலே. தேதி வரும் உண்மையில செய்தி சொல்வேன் கண்ணால. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே தொடுக்கவா. ஏடா, அவன் தான் பாடி கார்டா? நீ அவனுக்கு ஜோடி கார்டா? ஆமா. நீங்க யாரு? முதல்ல கட்டில விட்டு எந்திரி. கட்டில விட்டு எந்திரிக்குவா? எந்திரா. என்ன ரொம்ப அராஜகமா இருக்கு? யார் இவன்? ஏண்டா, ஏதோ நான் வேற இடத்துக்கு டியூட்டிக்கு போன நேரத்துல என் ரூமை பிடிச்சிக்கிட்டது இல்லாம உங்க ரூம் மாதிரி மாத்தி வச்சிருக்கீங்க. சாரு டிரைவர்
ஓ. பாடி கார்டை விட பெரிய பதவி. ம். அப்பா ம் சாரு டிரைவரா ம் பாடி கார்டோட பெரிய பதவியாம். ஓ இந்த பாரு, உங்க எல்லாரையும் விட இந்த ரூம்ல நான் தான் சீனியரு. எப்படி நடந்துக்கணும், எப்படி தூங்கணும், எல்லாத்தையும் நான் தான் சொல்லுவேன். நான் சொல்றபடிதான் கேட்கணும். சரிங்க முதலாளி சார். இதுதான் என் இடம். ம். இனி நீங்க 2 பேரும் கீழே படுத்துக்குங்க. ஏன்பா கீழையா? சார் யாரும் தெரியுமா? யாரு சார்? என்ன கலெக்டரா? கலெக்டர் புருஷனா? பாடிகார்டு தானே. பாடிகார்டெலாம் கீழே தான் படுக்கணும். போய் வேலையை பாரு. அப்புறம் இந்த சத்தமா பேசுறது, சிரிக்கிறது, அப்புறம் இந்த அழுகு துணியெல்லாம் பாத்ரூம்ல போடுறது, போன்ல சத்தமா ரீல்ஸ் பாக்குறது, இந்த வேலையெல்லாம் இங்க இருக்கக்கூடாது. டிசிப்ளின் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஆ பண்ணிக்கலாம் முதலாளி சார். ஆ? ஏய், இங்க வாடா. யோ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு என்ன முணுமுணுப்பு? இருக்க. இங்க வாடா. சார் கூப்பிடறால பணிவா போப்பா. சார் சொல்லுங்க சார். ஓ மசில்ஸ் எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லையே. ஆ? உன் வயசுல எல்லாம் நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? இரும்பு தொடுறதும் எண்ணெயை தொடுறதும் ஒரே மாதிரி இருக்கும். ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணணும். ம், ம், ம். சரிங்க சார். என்ன பாக்குற? அப்படியே கண்ணை பிடிங்கி தின்றுவேன். நான் யார் தெரியும்ல? ம் வீரா மேடத்தோட ஃபேவரட் டிரைவர். ஓ ஓ சரிங்க சார். இந்த பம்மல் எப்பவும் இருக்கணும். ஆ ஆ, போய் ஒரு ஜூஸ் போட்டு எடுத்து வா. இதோ இப்பவே வந்துடுறேன். ஓ. ஜூஸ். ஆ, ஆ நீ போ. பண்ணிடுவாரு. எந்த இருந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். ஏன்பா இவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் போய் பம்மி போயிட்டு இருக்க. டென்ஷன்ல ஏத்துறான் தல. அங்க ஏடா சத்தம்? உங்களுக்கு ஜூஸ் போட சொன்னேன் சார். மா என்னம்மா என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டீங்க? நீ எந்த வேலையும் செய்ய வேணாம். என்ன வேலை செய்யற சொல்லு. நீ குழம்பு வச்சா 10 ஊருக்கு மணக்க வேணாம். நானே பண்ணிக்கிறேன். நீ போ. நீ போய் நான் கேக்குறதெல்லாம் மட்டும் எடுத்துட்டு வந்து கொடு. வேற எதுவும் செய்ய வேணாம். போ. சரிங்கம்மா. அடடடடடடா. அருமை அருமை. என்ன அத்தை கலக்கிற போலயே. ஆமாடா, இத்தனை நாளா நான் சமையல் கட்டு பக்கமே நிறைய வரதில்ல. நல்லா சாப்பிடுற நீ இங்க இல்லாம போனதும் எனக்கு சமைக்கிறதுக்கு எண்ணமே வரதில்ல. அதான் நீ இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டியே. இத்தனை நாளா நீ என்ன சாப்பிட்டியோ பாரு, எப்படி துரும்பா இழைச்சு போயிருக்க. அதான் உனக்கு நல்லா சமைச்சு தரணும்னு உனக்கு ரொம்ப பிடிச்ச நல்லி எடுத்து சமைச்சுக்கிட்டு இருக்க. இப்ப நீ பாடி கார்டு வேற, எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் வேணும்ல. நல்லா சாப்பிடணும் இனிமே. சரியா? பண்ணு பண்ணு சீக்கிரம் பண்ணு. நானும் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. சரி, காஃபி போட்டு தரட்டா? ம் சரி சீக்கிரம் போடு. சக்கரை கொஞ்சம். செல்வி, செல்வி, இங்க வாங்க சீக்கிரம். அம்மா இந்தா இந்த காஃபி அவட்ட குடு. குடு.
பக்கத்துல தானே இருக்காரு, நம்ம கிட்ட கொடுக்க சொல்றாங்க. கூடுங்கிற பேந்த பேந்த மூச்சிட்டு இருக்க. கொடுங்கம்மா. ம். நன்றிங்க. இங்க பாருப்பா, இனிமே காஃபி டீ ஏதாவது வேணும்னா சமையல் கட்டுக்கு வெளியே நின்னுதான் கேட்கணும், உள்ளெல்லாம் வரக்கூடாது. அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதுல்ல. வெளியாட்களை உள்ள விடுறது எங்களுக்கு பழக்கமும் இல்ல. சரியா? இப்ப குடிச்சுக்கோ, இனிமே வராத. ஆ? வீரா, நீ இப்ப வந்த காஃபி குடிக்கிறியா? இல்ல பூஸ்ட், ஹார்லிக்ஸ் குடி, நல்லா இருக்கும். சூடா குடி. மாறா, பாத்தியா, நான் உன்னை திட்ட உடனே உன் நம்பிட்டு போயிட்டான். ஏத்த என் பொண்டாட்டிய லூசுன்னு நினைச்சியா இல்ல உன்ன அறிவாளின்னு நினைச்சியா? எனக்கு பிடிக்குமேன்னு நீ நல்லி எலும்பு குழம்பு வச்சிட்டு இருக்க, அது தெருமுக்கு வரைக்கும் வாசனை அடிக்குது. உள்ள குழம்பு வச்சுட்டு வெளியே என்ன திட்டினா அவன் நம்பிடுவாளா? அவளுக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், என்னை பத்தியும் தெரியும். நம்மளெல்லாம் திருத்த முடியாதுன்னு தண்ணி தெளிச்சு விட்டு போயிட்டா. அதனாலதான் சைலண்டா போற. மத்தபடி இதை நீ அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்காத எமகாதகி. நீ உடனே உன் பொண்டாட்டிக்கு கொடி பிடிக்காத. இங்க பாரு, இது எப்படியோ நீ வீட்டுக்குள்ள வந்துட்டல, எனக்கு அது போதும். இன்னைக்கு நல்ல மூக்கு முட்டை சாப்பிடுறேன். அட ஏத்த நீ வேற, அவ வேற பாத்துட்டு போயிட்டா. இதோ வந்துட்டான்ல வில்ல. அத்தை, எனக்கு கொஞ்சம் டீ போட்டு கொடுங்க. போடுறேன். அவனை ஓவர உரிமை கொண்டாடிட்டு இருக்க. உன்னை விட்டு வச்சது தப்பா போச்சு. சீக்கிரம் தட்டி விட்டுறான்டா. நெஞ்சை பூ போல் கொய்தவளே, ஹலோ, என்னை ஏதோ செய்தவளே. டேய், டீ சாப்பிட போயிட்டு இருக்கோம். டீ குடிக்கவா? இந்த செடியெல்லாம் காஞ்சு கிடக்கு, தண்ணி ஊத்து போ. நானு? நீதான். நீ வேலைக்காரன் தானே, ஏன் பண்ண மாட்டீங்களோ? ஒன்னு ஃப்ரீயா வேலைக்கு வச்சுக்கல தம்பி. சம்பளம் கொடுக்குறாங்க. பாடி கார்டுனா பாடி கார்டு வேலை மட்டும்தான் செய்வீங்களோ? ஏன் வீட்டுல மத்த வேலை செய்ய மாட்டீங்களா? அதையும் செய்யணும், புரியுதா? போ. டேய், நீ என்னடா முறைகிற? நசிக்கிறவன், புரியுதா? போய் அந்த கதவெல்லாம் தொட. போட. போய் வேலை பாருங்க, போங்க. ஆளப்பாரு. டேய், அப்படியே அந்த ஸ்டூல போட்டு மேல இருக்க ஹோட்டல்லாம் தொடச்சிரு. வந்துட்டானுங்க பாடி கார்டு. என்ன தலை, நம்மளையே வேலை வாங்குறான், நீ அமைதியா இருக்க, அவனை எதுவுமே சொல்ல மாட்டான். டேய், நானே இந்த வேலையெல்லாம் செய்யலான்னு தான்டா இருந்தேன். ஏதோ அவன் சொல்லி நம்ம செஞ்சதை அவன் பெருமையா நினைச்சுக்கிட்டோம். விடு, நம்ம வீடு அது. நீ வா. ரொம்ப காண்டாகிறான். வீரா, சொல்லுங்க சூர்யா. என்ன வீரா, கண்ணெல்லாம் இப்படி சவந்து போயிருக்கு? நைட்லாம் சரியா தூங்கலையா? சாரி வீரா, நான் ஊர்ல இல்லாதப்ப கனிக்கு என்னென்னமோ நடந்திருக்கு. அதுக்கு நீங்க ஏன் சூர்யா சாரி சொல்றீங்க? இல்ல, நான் தானே இந்த குடும்பத்துக்கு பொறுப்பு. நான் தானே கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். அதான் இனிமேல் வெளியூர் பர்ச்சேஸ்க்குலாம் நான் வேற ஆள் அனுப்பி விட்டுட்டு வீட்லயே இருக்கலாம்னு பாக்குறேன். இதுக்கப்புறம் நான் இந்த வீட்லயே தங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, உங்க விருப்பம். இனி 24x7 உனக்கும் கனிக்கும் நான் தான் இனி பாதுகாப்பு. நான் இருக்கும்போது பாடி கார்டுலாம் எதுக்கு?
அவனை பார்த்தாலே உனக்கு ஆகாது, டென்ஷன் ஆகுற. டேடிக்கும் பிடிக்கல, அவனை அனுப்பிவிட்டுரு. அவன்லாம் இங்க வேணாம். என் அண்ணன் மகளை நான் பாத்துக்கிறேன். இல்ல சூர்யா, எல்லா நேரமும் நம்மளால கனி கூட இருக்க முடியாதுல்ல. அது மட்டும் இல்ல, நீங்க பிசினஸும் பாத்துட்டு இருக்கீங்கல்ல, ரெண்டையும் உங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது, கஷ்டம். கனியோட பாதுகாப்புக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்குன்னு இப்படி ஒரு பாடி கார்டு வச்சுக்கணும் எதனா இருக்கா என்ன? வெளியில இருந்து ஆள் வச்சிருப்போம், நம்ம சம்பளம் கொடுக்க போறோம். பாடி கார்டு வாண்டட் நம்ம ஒரு போஸ்டர் போட்டோம்னா 1000 பேர் வந்து நம்ம வீட்டு வாசல்ல நிப்பானுங்க. அதுல பெஸ்டா ஒருத்தனை சூஸ் பண்றதை விட்டுட்டு இவெல்லாம் எதுக்கு வீரா? அவனை அனுப்பி விட்டுரு. நாளைக்கு நான் ஒரு நல்ல ஆளை கூப்பிட்டு வரேன். என்னப்பா அவன் உன் ஆளுகிட்ட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான், நீ என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கூப்பிட்டு 4 வாங்கலாம். பண்ணட்டும்டா. பர்ஃபார்ம் பண்ணி மாட்டினான்னு வை, அவன் நிலைமை என்ன ஆகும்னு நினைக்கிற? என்ன ஆகும்? டேய், வீராக்கு அவன் என்ன மோட்டிவ்ல பேசிட்டு இருக்கான்னு புரியல. புரிஞ்சுதுன்னு வெயி, அவனை உசுரோட கொளுத்தி விட்டுருவா. என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியும். ரொம்ப டென்ஷன் ஆகுதுல. டென்ஷன் ஆகாத விடு. வேலையை சொன்னா வேலையை மட்டும் பாருங்கடா. அங்க என்னடா பேச்சு? போடா போய் கதவை தொட. சிப்போ என்னத்தல பாக்குறது பாரு, நல்லா திருட மாதிரி. உன்னை பார்த்தாதான் அப்படி இருக்கு. என்ன வீரா, நான் ஆள் பாக்கட்டும்ல? அதெல்லாம் எதுவும் தேவையில்ல சூரியன், அவரே பாத்துக்கிட்டோம். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் பாத்துக்கிறேன். இல்ல, அந்த செடிக்கு மட்டும் தண்ணி ஊத்தாம விட்டேன், அதான்.